பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை பொள்ளாச்சி தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. தொகுதி நிலவரம் தொடர்பாக கருத்துக்களை கேட்டறிகின்றனர். பவதாரணியின் உடல் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் இன்று அடக்கம். பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்கு. தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு இன்று இரவு புறப்படுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஸ்வீடன், ஸ்பெயின் நாடுகளுக்கு 10 நாள் பயணம். திருப்பூரில் செய்தியாளரை தாக்கிய வழக்கில் கைதான இருவர் தப்பியோட முயற்சி. கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் விளக்கம். உதகையின் பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான உறைபனி. சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மீதும் படர்ந்துள்ள பனி. தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்யம் என்பதால் கவலைப்பட தேவையில்லை என விசிக மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மத்தியில் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உணர வேண்டும் என்று வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்யம். அதனால தமிழ்நாட்டில் பாஜக பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்த திமுகவின் கூட்டணி கட்சிகள். தங்கம் தென்னரசு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் பங்கேற்பு. சென்னை திருவொற்றியூரில் முன் விரோதம் காரணமாக குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. சிசிடிவி ஆதாரங்களுடன் பக்கத்து வீட்டுக்காரர் மீது போலீசில் புகார் அளித்த குடும்பம். மதுரை திருமங்கலம் அருகே நடந்த முனியாண்டி கோயில் திருவிழா. பக்தர்களுக்கு அண்டா அண்டாவாக பரிமாறப்பட்ட அசைவ பிரியாணி. கோவை கன்னியாகுமரியில் இருந்து சென்னைக்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கம். 4 நாட்கள் தொடர் விடுமுறை முடித்து சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக தெற்கு ரயில்வே ஏற்பாடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இணைய உள்ளதாக வெளியாகும் செய்திகளால் பரபரப்பு. இந்தியா கூட்டணியிலேயே தாங்கள் இருப்பதாக ஐக்கிய ஜனதா தள மாநில தலைவர் விளக்கம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு இந்திய மதிப்பில் 693 கோடி ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்றம். பெண் பத்திரிகையாளர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் உத்தரவு. மராத்தா இடஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் அளிக்க உள்ள முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. போராட்டம் வெற்றியடைந்ததை கொண்டாடும் போராட்டக்காரர்கள். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது தேர்தல் கச்சேரி. வாரம் ஆரவாரம் செய்த நம்ம தலைவர்களுடைய நச்சு பேட்டிகிடத்தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஆமா சாமி அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்லிங்க, நம்ம முதலமைச்சர் தான் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமா, இந்தியாவுடைய எதிர்காலமே இந்தியா கூட்டணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் சில பல கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கார். இவ்வளவு நாளா பாஜக கூடவே இருந்து அவங்களோட மக்கள் விரோத செயல்கள் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டவர் தான் பழனிசாமி. பாஜகவோட பாதம் தாங்கியா பவனி வராரு.
தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் டெல்லியில அடகு வச்சாரு. தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுறதுலேயே 4 ஆண்டுகள் ஓட்டிட்டாரு. பாஜகவோட கூட்டணியை வச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை 3 வேளாண் சட்டத்தையும் ஆதரிச்சாரு. நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒரே நாள்ல யூனியன் பிரதேசம் மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு. ஜிஎஸ்டி எதிர்க்காம மாநில நிதிநிலைய பாதாளத்துக்கு தள்ளினாரு. தமிழ் மொழியையும் புறக்கணிச்சு இந்தி திணிப்புக்கு உதவினாரு. அதனால்தான் மக்களால் தோற்கடிக்கவும் பட்டார். பாஜகவோடு சேர்ந்து சிறுபான்மை சகோதரர்களுக்கு அவரும் அதிமுகவும் பண்ண துரோகத்தை மறைச்சு இப்போ ஒரு நாடகம் போடுகிறார். அதைத்தான் தம்பி தயாநிதி சொன்னார். ஆனா சிறுபான்மையின மக்கள் அவர் பண்ண துரோகங்களை மறக்கவும் மாட்டாங்க. நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்திலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும். இந்தியா கூட்டணியுடைய வெற்றியில தான் இந்தியாவுடைய எதிர்காலமே இருக்கு. இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி உண்மையான கூட்டாட்சி அமையும். அத்தகைய ஆட்சிகளை எல்லா இனம், மொழி, மத மக்களும் சம உரிமை கொண்டவர்களாக வாழ்வாங்க, வாழ வைப்பாங்க. இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நம்ம முதலமைச்சர் வைக்க ஒரு கட்டத்துல இந்தியாவுடைய எதிர்காலமே இந்தியா கூட்டணி கையில தான் இருக்குன்னு சொல்றாரு. நம்ம முதலமைச்சர் இப்படி நம்பிக்கையா சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அது எப்படிங்க சரி வரும்? 26 கட்சிக்கு 26 கொள்கை, அது எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதெல்லாம் செல்லாது அப்படின்ட்டார். 26 கட்சிகள் வெவ்வேறு கொள்கை கொண்டு கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்துதான் இந்திய கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றது. அது எப்படி சரியா இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அது வெளியே கொண்டு வந்தீங்க. ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கை வெவ்வேறாக இருக்குது, கருத்துக்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவது கடினம். அது எதிர்பார்த்த ஒன்றுதான், அது நிறைவேறாது என்று நல்லாக தெரியும். இருந்தாலும் அந்த கூட்டணியை அமைப்பதற்காக முயற்சி செய்தார்கள். இன்றைய தினம் நீங்கள் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா அவர்கள் இந்த இந்திய கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதே போல கெஜ்ரிவால் அந்த கட்சியும் சில மாநிலத்தில் நாங்களும் கூட்டணியிலிருந்து விலகுவதாக பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் காலம் இருக்கின்றது. யாரெல்லாம் வெளியே போவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்ல, அதிமுகவோட முன்னாள் கூட்டணி கட்சியான பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன் என்ன சொல்றாருன்னா, உருப்படவே உருப்படாதுங்கன்ட்டார். அதெல்லாம் சரி, ஏன் அப்படி சொல்லிட்டீங்க? நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கேனே, இந்த கூட்டணி உருப்படாத கூட்டணி. இந்த கூட்டணி எந்த நேரத்தில் வேணாலும் உடைக்கிட்ட கூட்டணி. நான் ஏற்கனவே சொல்லுவேன், வெஸ்ட் பெங்காலில் அவங்க சேர்ந்து நிற்க முடியாதுன்னு சொன்னால் இன்றைக்கி அவங்க நிற்க முடியாத சூழ்நிலை தான். அதே போல் தான் கேரளாவில் அவங்க எப்படி சேர்ந்து நிற்க முடியும்? அவர்கள் இந்த கூட்டணி, அதாவது இந்த மக்களுக்கு ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற இந்த கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடியே உடைகின்ற கூட்டணியாக தான் இந்த கூட்டணி. இப்படி திரும்ப ரத்து செய்யலாம், நாலா பக்கமும் இந்தியா கூட்டணியோட பேஸ்மெண்ட் பத்தின கேள்விகளா கேட்டு தொலைக்க நம்ம ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா, சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தான ஆண்டி அப்படி ஆக்கிறாதீங்க. அது மட்டும் இல்லாம 1977 என்ன நடந்துச்சு அவரே சொல்றாரு பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இந்தியா கூட்டணி, இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அகில இந்திய ரீதியில் இப்போ ஸ்டார்டிங் தான் ஆரம்பிச்சிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக அமையும். 1977 எப்படி ஒரு மாத காலத்துக்குள்ளாக எல்லோரும் ஒரு அணியில் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்களோ அதே சூழ்நிலை இந்திய அளவில் இன்றைக்கு உருவாகி கொண்டு வருகிறது. காரணம், மக்கள் இந்த எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து விடுவார்கள். மம்தா போன்ற முக்கிய தலைவர்கள் இந்தியா கூட்டணியை பற்றி வெளியேறிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன்னா, இது ஒரு எண்டு தானே பார்க்கணும். அறிவிச்சுட்டாங்க, இன்னைக்கு தானே சொல்லியிருக்காங்க. இன்னும் தேர்தல் அறிவிச்சு அதுக்கப்புறம் மீடியேட்டர்ஸ் இருப்பாங்களே, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா 3வது ஆளுக்கு ஒன்று பஞ்சாயத்து பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த கூட்டணியில் இருக்கிற பேசி என்ன செய்யும்? திமுக ஈடுபடுமா என்பது வேறு, தலைவர்கள் இருக்கிறார்.
அந்த அணியிலே இருக்கிற தலைவர்கள் அதெல்லாம் பேசி முடிவெடுப்பாங்க. இது ஒரு மம்தாவுக்கு இந்த மாதிரி அறிவிக்கிறது வந்து ஒரு பலவீனம். இதை தயவு செய்து அவர்கள் சும்மா இருக்கிறத ஊதிக்கிறதான ஆண்டிங்கிற மாதிரி ஊதி பெருசாக்கிடாதுங்க. ஒன்றும் ஆகாது. கூட்டணி ஒழுங்காக இருக்கும். என்னென்ன திரும்புகிற பக்கம்லாம் இந்தியா கூட்டணி ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம அண்ணன் திருமாவளவன்ட்ட கேட்க, ஒரு காலத்தில் தேசிய கட்சிகளுக்கு கீழே தான் எல்லா மாநில கட்சிகளும் கூட்டணி அமைச்சாங்க. ஆனால் இப்போ அப்படியே அது மாறி மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள்னு ஒரு கலவையான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்கம், பஞ்சாப், கேரளாவில் பிரச்சனை வரும்னு நாங்கள் முன்கூட்டியே கணிச்சது தான். அதெல்லாம் சரியாக போகும் தம்பின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சில முரண்கள் எல்லா கூட்டணியிலும் உண்டு. இந்தியா கூட்டணி என்பது பல மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டணி. ஒரு தேசிய கட்சியை முன்னிறுத்தி அந்த கட்சியின் கீழ் பல கட்சிகள் இணைந்திருக்கிற கூட்டணி என்கிற மரபு கடந்த காலங்களில் இருந்தன. இப்போது ஒற்றை நோக்கத்தை, ஒற்றை இலக்கை அடிப்படையாக கொண்ட பல்வேறு மாநில கட்சிகளும் இந்திய தேசிய காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும், அதாவது பல தேசிய கட்சிகள் பல மாநில கட்சிகள் என்ற ஒரு கலவை கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. மாநில வாரியாக அங்குள்ள அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப, ஒவ்வொரு கட்சியின் வலிமைக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்களில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்கிற புரிதலோடு தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பின்னடைவு அவ்வப்போது எழுந்தாலும் கூட அது விரைவில் சீர் செய்யப்பட்டுவிடும், சரியாகிவிடும். எந்த நிலையிலும் கூட கூட்டணி, இந்தியா என்கிற கூட்டணி சிதையாது, சிதறாது. 3 மாநிலங்களில் தான் இந்த பிரச்சனை. ஒன்று மேற்கு வங்கம், இன்னொன்று பஞ்சாப், அடுத்து கேரளா. இது ஏற்கனவே எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். கூட்டணி இருக்கிற தலைவர்களுக்கிடையே இந்த முரண்கள் ஏற்கனவே தெரியும். இது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கடந்து இந்த கூட்டணி தேவை என்பதை உணர்ந்து இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணிக்கான பெயரை முன்மொழிந்தவரே மம்தா பானர்ஜி அவர்கள்தான். இப்படி மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியினுடைய மனசை குளிர் வைக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள்லாம் சமாதான புறவை பறக்க விட்டிருக்கக்கூடிய